Bismillah. Tadi awal bawa keluaran. بسم الله الرحمن الرحيم أنعمت عليهم أستاذ கேக்குதா Oke, கொஞ்சம் சத்தம் போதும். கேக்குதா உஸ்தாத் ஓகே, கேட்குது. أنعمت عليهم குட். ரெண்டாவது. ولا أنتم عابدون ما أعبد நீற்ற அளவுகள் கொஞ்சம் போதாதா? உதாரணத்துக்கு ஆபிதூன். ஆக குறைஞ்சது 2 செகண்டுக்கு நீட்டி நிப்பாட்டணும் வேணா. ஓகே பின்னாடி ஆபிதூன அஅ்புது. அந்த மீமை பொறுத்த வரைக்கும் மீமை 3 செகண்ட் விட்டணும். 3 செகண்ட். ஓகே உஸ்தாத் ஒர்க்கா கூட ஓதட்டுமா உஸ்தாத் திருப்பி ரெண்டாவது. ولا أنتم عابدون ما أعبد ما أعبد ولا ما أعبد. ده சவுண்ட் முக்கியம். ما أعبد ما أعبد இல்லையே, சவுண்ட் உச்சரிக்கிறீங்க. மா அபுது. மா அல்ல, மா ஆக்கு போறது பில. மீமை நீட்டிட்டு அதுக்கு பின்னால வந்திக்கிற உச்சரிப்பு எடுக்கணும். மா அபுது. விளங்குதா? அ. أعبد أعبد ஆமா. அழகு கலக்க கூடாது. அழகுண்டா கலக்கல். அ أعبد போது. போது. ولا அங்கேயும் أنتم வரல. ولا آه، أنتم ولا أنتم. நான் விஷயம் மட்டும் சொன்னேனே. எந்த ஒரு அலிஃபுக்கும் முன்னால வார எழுத்துல இருந்து அலிஃபை பிரித்து வேறுபடுத்தி ஓதாட்டி அந்த அலிஃபோட உச்சரிப்பு வராது. அது பிறகு. أوكي أستاذ. ஆ ولا أنتم عابدون ما أعبد குட். திருப்பி போதுங்க. சூப்பர். ولا أنتم عابدون ما أعبد أعبد. أعبد. ما أعبد أعبد. أعبد அல்ல, أعبد. أعبد கொண்டு வாரது பிள்ளை. அல்ல, أعبد. أعبد எஸ். ما أعبد. ولا أنتم عابدون ما أعبد வெரி குட், வெரி குட். திருப்பி ஒருக்கா ஃபுல்லா ஓதுங்க. ரெண்டாவது. ولا أنتم عابدون ما أعبد மூன்றாவது. ولا يحض على طعام المسكين طعام المسكين. ولا يحض على طعام இது அல்ல பில. المسكين எஹிதுன்னு வருது. போன கிளாஸ்ல விட்டாதே பில. நேற்றைய பிரச்சனை வருது திருப்பி. يحض ம். ولا يحض على طعام المسكين நாலாவது. في عماد ممددة ஆஹா, எப்படி? ஸ்டார்டிங் பில. في في عماد ஃபீ நீட்டலையே. ஃபீ ممدد ஃபீ ஃபீ என்றா பில. நீட்டுறதுக்கு டைம் கொடுக்கணும். ஃபீ அமதி.
في عمد நீட்டுறது டைம் கொடுக்கணும். في أمد ஆமா في ممد டபுள் في في என்ன في أمد ممددة குட் திருப்பி போதுங்க. في أمد ممددة في இன்னும் கொஞ்சம் ஆயின வளைச்செடுக்கணும். في في عمد ممددة في أمد ممددة மூணாவது பாப்போம். மூணாவது أستاذ மூணாவது ولا يحض على طعام المسكين இதுல வந்து ஆல ஆல லாம நீட்டுறதுக்கு நீ கொடுக்குற டைமிங் போதாது. அதுல நுணுக்கமா இருக்கணும். நீட்டுகின்ற ஓகே எந்த ஒன்று நேரத்தையும் குறைக்க. நீங்க உங்களுடைய ஸ்பீடால நீங்க ஓதி கொண்டு போற உங்களுடைய ஸ்பீடால நீங்க என்ன செய்றீங்கனால கொடுக்க வேண்டிய நேரங்களை குறைச்சு கொள்றீங்க. அது போல ولا يحض على طعام المسكين ولا يحض على طعام المسكين திருப்பி போதுங்க. ولا يحض على طعام المسكين நாலாவது في عماد ممددة திருப்பி போதுங்க. எப்படி நாலாவது في عماد குட். ممددة இப்ப நீங்க ஃபீ நீட்டுறதுக்கு கொடுக்குற டைமிங் ஓகே. ஆயினும் உச்சரிங்க. في عمد في عمد ممددة في عماد ممددة திருப்பி போதுங்க. في عماد இல்ல ممددة في عمد ممددة في عماد ممددة திருப்பி போதுங்க. في عماد ممددة ஐந்தாவது القارئة இல்ல القارعة القارئة திருப்பி போதுங்க. القارئة ம். உங்களோட ஓதல இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்தி கொள்றதுக்கு சரி செஞ்சு கொள்றதுக்கு உங்கள்கிட்ட தேவையான முக்கியமான விஷயம் நிதானம். நான் ஓகே பலமுறை சார் சொல்லிக்கிறேன். நீற்று இடங்களுக்குரிய நிதானம் இன்னும் போதாது. இன்னும் நிதானமாகணும், கொண்ட்ரோல் ஆகணும். அதாவது உங்களோட ஓதல் உங்களோட கொண்ட்ரோலுக்குன்னு வருது இல்லை. அதை விளங்குவோம். உங்களோட ஓதல் உங்களோட கொண்ட்ரோல் இல்லை. நீங்க தான் உங்களோட ஓதலை கொண்ட்ரோல் ஆகிறீங்க. நல்லா விளங்கிக்கோங்க. உங்களோட வாயிட கொண்ட்ரோல் உங்களுக்கு கீழே வரணும். நான் நீங்க நான் ஓதுறேன் என்ற உங்களோட கொண்ட்ரோல்லாம் உங்களோட வாய்க்கணும். இது மாறிக்குது. நீங்க தான் வாய் கட்டுப்பட்டிக்கிறீங்க. விளங்குதா சொல்றது? அது நுணுக்கமா உங்களுக்கு பார்க்கலும் உங்களோட ஓதல்ல நீங்க நீட்டுறதுக்கு கொடுக்காத டைமிங் ஃபி ஆமதின் அலப்பு ஆமில் என்று நீங்க உங்களோட ஸ்பீட் போறது. இப்போ உதாரணத்துக்கு நல்லா உங்களுக்கு தெரியும் ஆல ஃபி ரெண்டு டைம் கொடுத்து ஓதணும்னு தெரியும். ஆனா ஓதல மாட்டீங்க. ஏன்னா அந்த அந்த அது மாறிக்குது. அந்த கண்ட்ரோல் நீங்க எடுத்துக்கொண்டதான் உங்களால அந்த சிஸ்டம் மூவ் ஆகும். ஹைர் ஓகே பிஸ்மில்லா. நாளைக்கு புதிய பாடத்துக்கு வருவோம். இதை ஓதும் பார்ப்போம். إن مع العسر يسرا சரி போதுங்க. إن مع العسر يسرا ரெண்டாவது الذي جمع مالا وعدده وعدد الذي جمع مالا وعدده الذي جمع مالا وعدده சரி போதுங்க. ரெண்டாவது الذي جمع مالا وعدده
தான் வருது. وعدد. الذي جمع இல்ல ماله الذي 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 جمع ماله وعدده அல்ல தான் வருது. وأدد. அப்படி ஓதி இப்படி وع- இருக்கு. ரெண்டு மாதிரி ஓதி பார்க்கணும். அலிஃபை வச்சு மோதி பார்க்கணும், ஐனை வச்சு மோதி பார்க்கணும். அப்பதான் திருந்தும். விளங்குதா? இப்ப இந்த இடத்துல அலிஃபா ஓதுறீங்களா, ஐனை ஓதுறீங்களா, எங்க டெஸ்ட் பண்றது என்ன செய்யலாம்? அந்த இடத்துல அலிஃப் கொண்ட போட்டு ஓதி பார்க்கறது. وأدد. அதுக்கு பின்னால ஐனை வச்சு ஓதி பார்க்கறது. وأدد. ரெண்டு மாதிரி ஓது பார்ப்போம். தனியா அதை வஅத்தத மட்டுமா உஸ்தாத் ஃபுல்லாவா? டெஸ்ட்டுக்கு அது மட்டும் ஓதுங்க. அது போல மட்டும் ஓதுங்க. வஅத்தத இப்ப நீங்க ஓதுன அலிஃபா ஐனா அலிஃப் திருப்பி ஓதுங்க அலிஃபை. வஅத்தத ஐனு ஓதுங்க பாப்போம். வஅத்தத வா வாத் ஐன் வரலையே. வாத்த தானே வரணும். தொண்டையோட பக்கம் தூக்கப்படுது இல்லையே. وعدد அலிஃப் அலிஃப். وعدد வெரி குட். இப்ப வேறுபாடு தெளிவா வருது. கடைசியா ஓது நேரம் உங்களோட ஐனுக்கும் அலிஃபுக்கும் மாதிரியான வேறுபாடு தெளிவா வந்தீங்க. அப்படிதான் வரணும். திருப்பி போதும் பாப்போம். ரெண்டாவது الذي جمع ماله ஜம திருப்பி ஜம அலிஃபை جمع மைனும் சரி பார்க்கணும். ஜம ஜம اوكي جمع جمع வரலையே. ஜம அது ஐன் அல்லது. ஜம என்ன ஐன் அல்லது. جمع جمع இன்னும் வரணும். ஜம جمع ஜம இல்ல இல்ல جمع நீங்க நாவினுடைய கடைசி பக்கத்தை மேலுக்கு தூக்க மாட்டீங்க. தூக்காட்டி வராது. جمع தொண்டையோடு வார جمع தொண்டையோடு வார நாக்கு போது மேல தூக்குங்க. ஜம ஜம தூக்காட்டி வராது ஐன். جمع جمع நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், அல்லது வராது. ஜம 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 எத்தனை முறை உச்சரிச்சாலும் ஒரே இடத்துல இருந்து உச்சரிப்பு வரும். அதான் ஆயின். ஜம 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 100 தடவை இல்லை, 1000 தடவை உச்சரிச்சாலும் மிச்சம் சிம்பிளா அந்த இடத்துல இருந்து வரணும். 4 தடவை உச்சரிச்சு எனக்கு தொண்டை நோவு 2 சொன்னா உங்களோட உச்சரிப்புல பெல, நீங்க உச்சரிக்கிறோட பெல, எனவே தொண்டை வருத்தம் வரும். என்ன சொல்றது? ஜம 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 மிச்ச சிம்பிள் அந்த இடம் எடுத்துக்கொள்ளணும். நான் சொல்ற பேசி தெளிவு விஷயம் கிளியரா? ஆமா உஸ்தாத். திருப்பி வந்து பாப்போம். ஜம الذي جمع ماله وعدده இப்படி 10-15 ஃபாஸ்டா ஓதி 3 முறை ஓதுங்க. அப்ப தொடர்ந்து நீட்ட வேண்டியங்கள் நீட்டணும். இதே ஐன் உச்சரி மாறக்கூடாது. ஓதுவா உஸ்தாத்? ரெண்டாவது உள்ளது ரெண்டாவது 3 தடவை ஓதணும். நீட்ட வேண்டிய அளவுகளோ ஐன்ல வித்தியாசமும் வரப்படாது. வந்தா திருப்பி திருப்பி ஓதிப்பேன். பாப்போமே. الذي جمع ماله وعدده பிழை பிழை. திருப்பி ரெண்டாவது ஓதுவோம். الذي جمع ماله وعدده நீங்க நாக்க தூக்க மாட்டேங்கிறீங்க. சவுண்ட் கீழுக்கே போகுது இல்ல. அந்த ஆய்க்கு போகுது இல்ல, அங்கதான் போகணும். அது முக்கியம். الذي جمع ماله وعدده جمع ماله وعدده جمع ماله وعدده. எத்தனை முறை ஓதினாலும் சொல்லணும், குறிப்பிட்ட இடத்துல இருந்தே வரணும். அது எப்ப வரும்? எப்ப அது எங்கட மைண்ட்ல சேவ் பண்ணப்பட்டு இதுதான் அதோட இடம் என்று நாங்க அந்த இடத்த விளங்கி அந்த இடத்துல இருந்து உச்சரிப்பு எடுத்து எங்கட வாயால ஓதுறோமோ அப்ப நாங்க திருந்துவோம்.
எப்ப நாங்க எங்களோட வாய்க்கு கட்டுப்பட்டிக்கிறோமோ அது ஒருக்கா மேலுக்கு உச்சரிக்கும், திருப்பி ரெண்டாவது கீழுக்கு வரும், நாங்களும் அதுக்கு சரி சரின்னு போவோம். அது போல தானே ப்ராப்ளம். ஆமா ஐனுக்குரிய உஸ்தாத். இடம் எதுங்கிறத நீங்க தான் உங்களோட தொண்டையிட இடத்துல கண்டுபிடிக்கணும். உங்களோட தொண்டை, உங்களோட வாய், உங்களோட நாக்கு, நீங்க தான் அதை டிசைட் பண்ணணும். ஐனுண்டா இப்படித்தான் வரும், அலிப்பண்டா இப்படித்தான். நான் ரெண்டு உச்சரிப்பு உங்களுக்கு வேறுபடுத்திட்டேன் இல்லைங்களா? ரெண்டிட வேறுபாடையும் சொல்லி தந்தாச்சு. அதை பிடிச்சு கொள்றது உங்களை தான். சரி போதுங்க. அப்புறம் ரெண்டாவது الذي جمع ماله وعدده. இல்ல இல்ல நாலம் நாலம் ஐனுக்கு போதே. என்ன? சொன்னே ஜமா மட்டும்தான் ஆயின். ஜமா அந்த ஆயினோட ஆயின்ற வேலை முடிஞ்சு மேல திருப்பி தான் ஆயுக்கு போகணும். ஸ்டார்டிங் ஏவா الذي جمع مالا وعدده. الذي جمع ماله وعدده. மாலம் மாலம் அல்ல மேலம். அது நோமலா போகுது. நீங்க என்ன செய்றீங்க என்றால், நல்லா கேட்டுக்கணும், உங்களோட உங்களோட கண்ட்ரோல் இல்லாதால இந்த ஐனுக்காக வேண்டி மாலம் மாலம் என்று இதை ஓதுறீங்க. அது போல ஐனுடைய உச்சரிப்பு இந்த பகுதியோட முடிஞ்சு, அதுக்கு பின்னால நாங்க நோமலா வந்துடணும். மேல திருப்பி இங்க தான் என்ன செய்யணும்? அந்த ஐநு உச்சரிக்கணும். வஅதத. திருப்பி ஒரு வாட்டி ஓது பாவம். الذي جمع ماله وعدده. நான் ஒரு பெரிய ஒர்க் தர போறேன். இன்றைய ஹோம்ஒர்க்ல உள்ள வசனங்களும் அடுத்த வசனங்கள் இதுலயும் பிழை வந்துக்குதே, நிறைய நுணுக்கமான பிழைகள் வந்துக்குது. இன்றைக்கு ஓதிக்கு இந்த ரெண்டு வசனமும் சேர்ந்து உங்களோட ஒர்க் வரும். ஒர்க் நீங்க அனுப்ப தேவையில்லை, நுணுக்கங்களை கவனமா கேட்டு ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து நாளைய பாடத்தில் நான் ஓதி காட்டேன் இன்ஷா அல்லாஹ். إن شاء الله.